Hi students, welcome to Veda Max. நம்ம 10ஆம் வகுப்பு புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1ல் 15th சம் லாஸ்ட் சம் பார்க்கலாம். 7 தரவு புள்ளிகளோட சராசரி மற்றும் விலக்க வர்க்க சராசரி முறையே 8 மற்றும் 16. ஓகேங்களா? சராசரியும் விலக்க வர்க்க சராசரியும் கொடுத்துருக்காங்க. சராசரினா எக்ஸ் பார், விலக்க வர்க்க சராசரினா சிக்மா ஸ்கொயர். அதில் 5 தரவு புள்ளிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எனில் மீதம் உள்ள 2 தரவு புள்ளிகளை கண்டறிய. மீதம் 7ல் 5 தான் கொடுத்துருக்காங்க, மீதி 2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சராசரி 8. அந்த மொத்த எண்ணிக்கை மொத்த மாணவர்கள் எத்தனை பேர், அதாவது மொத்த புள்ளிகள்னால் 7. ஓகேங்களா? 5 புள்ளிகள் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக 7, அதாவது n 7ன்னு எடுத்துக்கிறோம். விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் 16ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, சமேசன் எக்ஸ் பை என்னங்களா. அப்போ சமேசன் எக்ஸ் பை என்னு. இப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்ன்னு என்னது, அந்த 7 புள்ளிகளையும் கூட்டி அந்த 7ஆல் வகுக்கணுங்களா. அப்போ 7 புள்ளிகளையும் கூட்டினா என்ன வரும், 2 + 4 + 10 + 12 + 14ங்களா. அடுத்து 5 புள்ளி தான் இருக்குது நமக்கு. 6வது புள்ளி 7வது புள்ளி நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, நம்ம ஏபின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? 6வது 7வதும் 6வது ஏன்னு 7வது பின்னு எடுத்துக்கலாம். டிவைடட் பை n 7ங்களா. இப்போது இந்த 7 வகுத்தில் இருக்கிறது இந்தாண்டு வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா. அப்போ 7 8 56. ரிமைனிங் இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 10 16 20 30 40 42ன்னு வருங்களா. 42 + a + bன்னு வரும். நெக்ஸ்ட்டு a + b மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த 42 சமக்குறைக்கு இந்தாண்டு வரும்போது மைனஸில் வந்துடுங்களா, -42. இதை கழிச்சா நமக்கு என்ன வரும், a + b ஈக்குவல் டு இதை கழிச்சோமா 6ல் 2 கழிச்சா 4, 5ல் 1 4 கழிச்சா 1ங்களா. அப்போ a + bயோட வேல்யூ 14. இதுலேருந்து நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா. 14 - ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? அந்த ப்ளஸ் ஏந்தாண்டு வந்தால் -a. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு விலக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன, சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n த ஹோல் ஸ்கொயருங்களா. இந்த சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ 16ன்னு கொடுத்துருந்தாங்க. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என்னோட வேல்யூ 7 மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை n, அதாவது அந்த சராசரி எக்ஸ் பாரை தானே சமேஷன் எக்ஸ் பை என்னன்னு எழுதுவோம். அது 8ங்களா. அப்போ 8 ஸ்கொயரு. இப்போது 16 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 7. 8 8 64ங்களா. -64 சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது +64ன்னு மாறிடுங்களா. +64 16 இருக்குது, இங்கே +64 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 7. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 64யும் 16யும் கூட்டினோமா நமக்கு 80ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 80 இந்த வகுத்தல் இருக்கிறது சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கலாக மாறிடும். ஓகேங்களா. இப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 8 56 560. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சமேஷன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 560ங்களா. 560. இந்த சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும், அந்த 7 வேல்யூவையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஓகேங்களா. சமேஷன் எக்ஸுனால் கொடுத்துருக்க 7 மதிப்புகளில் 5 கொடுத்துருந்தாங்க, 2 தெரியாத, அது 1 ஏனும் 1 பின்னு எடுத்திருந்தோம். மீதி மதிப்புகளையும் எல்லா மதிப்புகளையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம கூட்டணும். ஓகேங்களா. அப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூனா 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5 மதிப்புகள் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் 2 மதிப்புகள் என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 560. ஓகேங்களா. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி கூட்டினோமா நமக்கு 460
60ன்னு கிடைக்குங்களா? 460 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 560. நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 560. இந்த ப்ளஸ் 460 தான் வந்தால் மைனஸ் 460 மாறிடும். அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 560லேருந்து 460 கழிச்சா 100. இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாங்களா? அடுத்தது ஈக்குவேஷன் 1 வந்து பியோட வேல்யூ எடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஈக்குவேஷன் 1 வந்து பி ஈக்குவல் டு 14 மைனஸ் ஏ. இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? இந்த பியோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? பியோட வேல்யூ என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 14 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100ங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ஏபிங்களா? அது மாதிரி இதை வந்து ஃபார்முலா வடிவில் நம்ம விரித்து எழுதணும். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் இங்கே இருக்குது. இதை வந்து ஸ்கொயர் பண்ணோமா 14 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கன்னா பிங்கிற இடத்துல ஏ இருக்குதுங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ஏபி. 14 2ஆல் பெருக்கணுமா 28 ஏங்களா? அடுத்தது ஈக்குவல் டு 100. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் பண்ணோமா 196. அடுத்தது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 28ஏ. இந்த ப்ளஸ் 100 தானே வந்தால் மைனஸ் 100 ஈக்குவல் டு 0ங்களா? இப்போ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் 28ஏ. இங்கே ப்ளஸ் 196ல் மைனஸ் 100 கழிச்சோமா ப்ளஸ் 96ன்னு வரும். இது எல்லாத்தையுமே நம்ம காமனாக 2 இருக்கிறதுனால 2ஆல் வகுத்தரலாங்களா? வகுத்த என்ன கிடைக்கும்? வெறும் ஏ ஸ்கொயர் இருக்கும். இங்கே 14ஏன்னு இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்கும்? 8 2 48ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போது நமக்கு எக்ஸு ஏ ஸ்கொயரோட கெழு வந்து 1 இருக்கிறதா அர்த்தங்களா? அப்போ 1ன்னா என்ன பண்ணணும்? இந்த 1ஐயும் 48ஐயும் பெருக்கணும். பெருக்குனா ப்ளஸ் 48ன்னு வரணும். கூட்டினா மைனஸ் 14ன்னு வரணும். ஓகேங்களா? 6 8 48ங்களா? இது ரெண்டையும் கூட்டினா மைனஸ் 14ன்னு வந்துடும். பெருக்கணுமா ப்ளஸ் 48ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஏ மைனஸ் 6 ஏ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ங்களா? அப்போ ஏ மைனஸ் 6 ஓகேங்களா? 6 ஈக்குவல் டு 0. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 6 தான் வந்தால் ப்ளஸ் 6. ஏ மைனஸ் 8 ஈக்குவல் டு 0னா ஏவோட வேல்யூ ப்ளஸ் 8ன்னு வந்துடுங்களா? இதுதான் வந்து ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ. பியோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு தெரியும்? பி ஈக்குவல் டு 14 மைனஸ் ஏங்களா? 14 மைனஸ் ஏ. இப்போது நமக்கு ஏ ஈக்குவல் டு 6 அப்படிங்கும்போது பியோட வேல்யூ 14 மைனஸ் 6ங்களா? அப்போது என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குங்களா? அடுத்தது ஏ ஈக்குவல் டு 8ங்கும்போது பியோட வேல்யூ 14 மைனஸ் 8 ஈக்குவல் டு 6. அப்போது தேர்ஃபோர் நமக்கு என்ன தெரியுது இதுலேருந்து? ஏ ஈக்குவல் டு 6னா பி ஈக்குவல் டு 8. ஏ ஈக்குவல் டு 8ங்கும்போது பி ஈக்குவல் டு 6. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.